அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே அபிஷேகத்துக்கு பிற்பாடு என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். அபிஷேகத்துக்கு பிற்பாடு பவுல் தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாக மாற்றி அமைத்து கிறிஸ்துவுக்குள் வெற்றியோடு வாழ்ந்து வந்தார் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு அதே பவுலை குறித்து இரண்டாவது செய்தியை பார்க்க போகிறோம். என்னுடைய பிள்ளைகளை, இன்று கர்த்தர் மிகவும் வேதனையோடு இருக்கும்படியாக நாம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அருமையான வாசகங்களை, வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனாலும் இந்த வார்த்தைகள் சொல்லுகிற புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியாத வணங்காக்கழுத்துள்ள மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இது மிகவும் வேதனைக்குள்ள காரியம். ஆண்டவர் வேதனைப்படுகிறதை நான் ஆவியில் உணர்கிறேன். இந்த நாட்களிலே அதிகமாக நான் அதற்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஆண்டவர் அந்த தன்னுடைய வேதனையை இந்த வார்த்தையின் மூலமாக நிச்சயமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்மளுக்குள் இருக்கிற முறுமுறுப்புகள், அங்கலாய்ப்புகள், விரோதங்கள், பகைகள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை, இதெல்லாம் கர்த்தருக்கு எவ்வளவு துக்கத்தை கொண்டு வருகிறது. மாத்திரமல்ல, இவையெல்லாம் நம்மை கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரத்துக்கு இழுத்துச் செல்கிறது. இதை உணர வேண்டும். அப்படி உணராத பட்சத்தில் இதை மாதிரி எத்தனை செய்திகளை கேட்டாலும் நிச்சயமாக நாம் மாற மாட்டோம். நாம் மாறவும் மாட்டோம், பரலோகம் செல்லவும் மாட்டோம். நம்முடைய பழைய கலாச்சாரத்தை மறப்போம். பழைய கலாச்சாரத்திலே கடவுளுக்கு ஏதாவது செய்துவிட்டால் போதும், அதோடு முடிந்துவிடும். இங்கே கடவுளுக்கு எதுவும் நாம் சாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், என்னை போல் மாறுங்கள், என்னை போல் மாறுங்கள். அவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அப்படித்தான் ஆவியானவர் மாற்றுகிறார். ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அந்த அபிஷேகத்தில் நிலைத்திருப்போமானால், அபிஷேகநாதர் நமக்குள் கிரியை செய்ய அனுமதிப்போமானால் நம்ம இயேசுவை போல மாற்றுவார். அப்படி பவுல் அப்போஸ்தலன் அனுமதித்தபடியினால்தான் பவுலிடத்திலே எதிர்பார்த்த மாற்றங்கள் வந்தது. ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடியவனாக மரண பரியந்தம் அவன் வாழ்ந்தான். தன் பக்கத்தில் உள்ளவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று அவன் பார்க்கவில்லை. பரலோகத்தில் தேவன் தன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று மாத்திரம் பார்த்து அவன் வாழ்ந்தான். ஆகினால் ஓட்டத்தை முடித்தேன் என்று அவன் சொல்ல முடிந்தது. தேவ பிள்ளைகளை, நம்மளில் எத்தனை பேர் அப்படி சொல்லக்கூடிய தகுதியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கும் நாம் ஏனோ தானோ என்று வாழ்கிறோம். சரீரத்தை பராமரிப்பதில் நமக்கு இருக்கிற அக்கறையில் ஒரு சிறிதளவாயிலும் கூட ஆன்மாவை பராமரிப்பதில் இல்லை. ஆகினால்தான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஒரு வித்தியாசமான, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு செய்தியை கேட்போம், செவித்தினவர்களை எடுத்து போடுவோம், நம்மளை தாழ்த்துவோம், பூரணமாக தாழ்த்துவோம். நாம் ஒன்றுமில்லை, வெறுமையான பாத்திரம், பாட்டு மாத்திரம் பாடிவிட்டோம், வெறுமையான பாத்திரம். உணர்வோம், நம்மில் ஒன்றுமில்லை, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. ஆகினால் கர்த்தருடைய பாதத்திலே வெறுமையான பாத்திரம் என்று சொல்லி வருவோம். அப்பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட்டு, அந்த ஊற்றப்பட்டது நிமித்தமாக வர வேண்டிய மாற்றங்களை கொண்டு வந்து நம்மை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அப்படி இல்லாத பட்சத்தில் மகிமை நம்பிக்கையே என்று பாடல்தான் இருக்கும். அந்த பாடலின்படி வாழ்க்கை இருக்காது. மிகவும் தீவிரமாக செயல்படுவோம். கர்த்தர் இன்னும் அதிகமாக தாமதிக்க மாட்டார். காலம் நிறைவேறி வருகிறது. வேத பகுதிகளுக்கு கடந்து செல்வோம். பிலிப்பியருக்கு பவுல் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் வசனம் 9. பிலிப்பியர் 4:9. Philippians chapter 4 verse 9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அறிந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறீர்களோ அதையிலே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பவுலுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை இந்த வார்த்தையிலே பார்க்க முடியும். இந்த வசனத்தில் எவ்வளவு தைரியமாக அவர் சொல்கிறார். என்னிடத்தில் கேட்க மாத்திரமல்ல, என்னிடத்தில் பார்க்கிறீர்கள். நான் எதை பேசுகிறேனோ அதை அபியாசிக்கிறேன். என் அருகில் இருந்து இதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அதன்படி நீங்களும் செய்யுங்கள். பவுல் எவ்வளவு தைரியமாக கிறிஸ்துவுக்குள் தன்னை ஒரு முன்மாதிரியாக இங்கே காண்பிக்கிறார்.
தேவனுடைய பிள்ளைகளே, இது எப்படி சாத்தியமாயிற்று? How could he be a role model? How boldly he is declaring what you heard me preach, what you have seen me, the way I behave and all that I do. Follow that. Follow that. Imitate me. My dear people, are we able to say that? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறோம். இந்த அளவுக்கு ஆவியானவர் நம்மை பக்குவப்படுத்த அனுமதித்திருக்கிறோமா? நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் ஒன்று போல் இருக்கிறதா அல்லது ஒன்றை ஒன்று காட்டிக் கொடுக்கிறதா? மிக முக்கியமான ஒரு காரியம் பவுல் தைரியமாக சொல்கிறார். பிலிப்பி சபையே, கொரிந்து சபையே, தெசலோனிக்கே சபையே, உங்களுக்கெல்லாம் நான் எதை போதிக்கிறேனோ, போதித்துக் கொண்டு இருக்கிறேனோ, அதையெல்லாம் வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பிக்கிறேன், நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் மறைப்பதற்கு ஒன்றுமல்ல, எல்லாம் வெளிப்படையாக இருக்கிறது. அதே போல் நீங்களும் செய்யுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, சுவிசேஷத்தை அறிவிக்க அழைக்கப்பட்டவர்களே, இப்படித்தான் ஒரு சில நாட்கள் யார் கூடவாயிலும் நாம் தங்கியிருப்போமானால் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும், வாட்ச் மீ, ஃபாலோ மீ. சொல்ல முடியுமா? சில நாட்கள் என்னோடு பழகுங்கள், என்னை பாருங்கள், என்னை முன்மாதிரியாக வைத்து நீங்களும் நடவுங்கள். அதை அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் ஆவியானவர் எல்லோரிடத்திலும் கொண்டு வர பிரயாசப்படுகிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆவியானவர் ஒரு சிலரை உருவாக்குவார், மற்றவரை உருவாக்க மாட்டார், கிடையாது. அப்படி அல்ல. நாம் ஒப்பு கொடுப்பதில்லை. களிமண்டையில் சொல்லுகிறோம், அவர் கையில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், அவ்வளவுதான். நாம் பிசாசின் கையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மில் அதிகமான பேர் பிசாசின் கையில் இருக்கிறோம். கடந்த வாரத்திலே ஒரு ஆலயத்திலே ஒரு போதகர் தைரியமாக சொன்னார், இந்த சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பிசாசுக்குள் இருக்கிறீர்கள் என்று. அந்த சபை போதகரை நான் அப்ரிஷியேட் பண்ணேன். அவர் முகதாட்சியம் பார்க்கிறவர் அல்ல. பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் ஜனங்களை ஏதோ சொல்லி மகிழ்வித்து தன்னை பராமரித்துக் கொள்கிறவர் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிசாசுக்குள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் சொல்லத்தான் வேண்டும். இன்னைக்கு நம்மிலும் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவருடைய பெயரை சொல்கிறோம், ஆனால் அவருடைய ஸ்டாண்டர்ட், அவர் வைத்திருக்கிற அந்த வழிமுறைகள் நம்மிடத்தில் கிஞ்சித்தேனும் காணப்படவில்லை. ஏன்? ஆவியானவருடைய கையிலே நாம் இல்லை. ஆவியானவருடைய கையில் இருந்தால் கட்டாயமாக நீக்க வேண்டியதை நீக்கி நம்மை பிசைந்து உருவாக்குவார். He will crush you. He will make you. But we are not allowing. ஒரு சிறு crushing வந்தால் தப்பித்து ஓடி விடுகிறோம். அவருடைய கையை விட்டு வெளியே ஓடி விடுகிறோம். ஆகினால் தான் அவரால் உருவாக்க முடியவில்லை. He must have his own way. We jump out of his hands. We want to escape. We don't want the suffering. He has planned for us to mold us. We don't want that. We grumble. We complain. We don't yield. And how then can he ever create us, recreate us? It's not possible. தேவனுடைய பிள்ளைகளை உணர்வோம், இன்றைக்காயும் உணர்வோம். நாமும் பவுல் மாத்திரம் அல்ல, நாமும் அந்நியரிடத்தில் போகும் பொழுது என்னை போல் மாறுங்கள் என்று சொல்ல முடியணும். நான் செய்வதை நீங்கள் செய்யுங்கள், கிறிஸ்து மகிமைப்படுவார் என்று தைரியமாக சொல்ல முடிய வேண்டும். அப்படி முடியுமானால் நம்மில் ஆவியானவர் கிரியை செய்கிறார். அப்படி இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நாவினால் ஆவியானவரை உச்சரிக்கிறீர்கள், உங்கள் உள்ளத்தில் ஆவியானவருக்கு இடமில்லை. Your body is not his temple. Probably some other spirit is working in you. தொடர்ந்து வாருங்கள். பிலிப்பியர் 4 அதிகாரம் வசனங்கள் 11-12. பிலிப்பியர் 4 வசனங்கள் 11-12. Philippians chapter 4 verses 11 and 12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்.
தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். Praise God. இன்றைக்கு இந்த மன ரம்யம், contentment, satisfaction, இது சபையில் இல்லாததினால்தான் மற்றவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் கிறிஸ்தவன் என்று சொல்கிறவன் பண ஆசை பிடித்தவனாய் அலைகிறான்? எவ்வளவு அதிகமாக சம்பாதிக்கலாம், திரவியங்களை சேர்க்கலாம், பொருட்களை சேர்க்கலாம். ஏன் ஒரு கிறிஸ்தவனும் கூட இன்றைக்கு அப்படி இருக்கிறான்? அப்படி இருக்கிறபடினால் தான் பொய்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது, திருட்டு கணக்கு எழுத வேண்டிய நிலைமை வருகிறது, பலவிதமான தவறான முறைகளை கை கொள்ள வேண்டியது வருகிறது. ஏன்? மன ரம்யம் இல்லை. இருப்பது போதாது, இன்னும் வேண்டும். மற்றவர்கள் எதை வைத்திருக்கிறார்களோ அதை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவருடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கிறதோ அதே போல என்னுடைய வாழ்க்கை தரமும் உயர்த்தப்பட வேண்டும். இந்த பகட்டான வாழ்க்கை, outward appearance. We are so bothered about the outward things that we crave for more, be it money or anything else at all. We want more. We want more. We are not happy with what we have. We are not happy with what God has given us. Still want more. இந்த மனரம்ய நம்மிடத்தில் துளி கூட இல்லை. நாம் எந்த தெய்வத்தை நாம் தெய்வம் என்று சொல்கிறோமோ அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தவர் தான். அவர் கற்பனை பாத்திரம் அல்ல. இன்னைக்கு பிதாவானவரை பற்றி சொல்கிறோம், அவரை நமக்கு தெரியாது. ஆனால் அவரை இயேசுவில் பார்த்தோம். இயேசு எப்படி வாழ்ந்தார்? மன ரம்யமாக வாழ்ந்தார். எதையாலும் தனக்கென்று கொண்டு வாருங்கள் என்று கேட்கவில்லை. எனக்காக ஆகாரத்தை அதிகம் நல்ல ஆகாரம் தாருங்கள், இது நன்றாக இல்லை என்று அவர் சொல்லவில்லை. தங்குவதற்கு ஒரு அருமையான வீட்டை கட்டி வையுங்கள் அவர் சொல்லவில்லை. உலக பிரகாரமான ஏதோ நல்ல சம்பளம் கிடைக்கிற பணியை தேடி செல்லவும் இல்லை. எல்லா நிலைமையிலும் மனரம்யமாயிருந்தார். அவருடையவர் என்று சொல்கிறோம். மனரம்யம் இருக்கிறதா? Are you satisfied with what he has given you? I don't think so. Today's Christian church is full of greed. We are greedy people. We are full of greed. I want more. I want more. I want to be better. My house to be bigger, greater. I want more expensive car. I want everything that I buy to show how rich I am, how great I am, what I possess to show my standard. Isn't that greed? தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மனரம்யம் ஆவியானவர் தருகிற ஒரு குணம். பேராசை, இன்னும் வேண்டும் என்ற ஆசை பிசாசின் குணம். ஏன் சொல்லட்டுமா? தெளிவான உதாரணத்தை சொல்கிறேன், நன்றாக புரிந்து கொள்வீர்கள். இந்த உலகத்திலே 1999 பேர் அவனுடைய ஆட்கள் இன்றைக்கு. ஆனால் இந்த ஒரு ஆளை கூட அவன் விடமாட்டேன் என்கிறான். ஒரே ஒரு ஆள் அவனை விட்டு வெளியே இருந்தாலும் கூட நான் ஊழியம் செய்யும் பொழுதோ அல்லது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது குறுக்கே வருகிறான். ஏன்? அந்த ஒரு ஆளையும் நான் திரும்ப கொண்டு வந்து விடுவேன். என்னிடத்தில் இருக்கிற 999 உனக்கு கொடுக்க மாட்டேன், அதில் ஒன்று கூட தர மாட்டேன். ஒரு ஆளை கூட விட்டு விட மாட்டேன். ஒரு ஆளை தப்பித்தவரை பிடித்து கொண்டு போனோமானால் அந்த ஆளை பின்மாற்றத்துக்கு கொண்டு வருவதற்கு எல்லாவற்றையும் செய்வான். அவனுடைய பேராசை. இந்த குணம்தான் இன்றைக்கு நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வாருங்கள். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் வசனம் 24. கொலோசையர் 1:24. Paul's letters to Colossae chapter 1 verse 24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். என்னுடைய பிள்ளைகளை இதில் ஒரு ஆழமான சத்தியம் உண்டு. சபைக்காக பாடுபடுகிறேன். இன்றைக்கு நம்மில் அநேக அடுத்தவர்களுக்காக ஒரு சிறு பாடுபட மாட்டோம். சமீபத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த சபையிலும் கூட டாலரன்ஸ், பேஷன்ஸ் நம்மிடத்தில்
சில பேர் இந்த ஆலயத்துக்கு வருவதை கூட நிறுத்திவிட்டார்கள். ஏன்? இன்னொருவர் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஐ எம் கிரேட், ஐ எம் டூ பிக் அ பர்சன் டு டேக் எனி இன்சல்ட், டு டேக் எனி கரெக்ஷன். இட்ஸ் a shame. பாடுகள் எங்கே சகிப்போம்? டைரக்டாக நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தில் நின்று பாருங்கள். என்னை போல நான் சொல்கிறேன், உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன், நான் கடந்து வந்த பாதையிலே பாடுகள் இல்லாத நாள் கிடையாது. ஊழியத்தின் ஆரம்பம் பயங்கரமான பாடுகள். நிற்கலாமா ஓடிவிடலாமா என்று கேட்கத்தக்க அளவுக்கு நான் ஒரு நாள் ஓடவில்லை. பாடுகள், பாடுகளின் மேல் பாடுகள். தேவனுடைய பிள்ளைகளை சகிக்க ஆயத்தமா? பக்கத்தில் இருக்கிற விசுவாசி ஒரு வார்த்தை சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்கள் என்ன பாடுபடுவீர்கள்? நான் கேட்கிறேன் உங்களை. அவர் இப்படி சொல்லிவிட்டார், இப்படி வேறு எப்படி சொல்லிவிட்டார். நாங்கள் உங்கள் ஆலயத்துக்கு வர மாட்டோம், நாங்கள் உங்கள் ஆராதனையிலே கலந்து கொள்ள மாட்டோம், நாங்கள் மற்றவர்களோடு பேச மாட்டோம், பழக மாட்டோம். வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டும் நாம். பவுல் எங்கே? நாம் எங்கே? பாடுகள். ஏன்? பரலோக வாசலில் நுழையும் வரையிலே நம்மை பின்னுக்கு தள்ளுவதற்கு போராடி கொண்டிருக்கிறான் பகைஞன். பொல்லாத பிசாசானவன் போராடுகிறான். இந்த காரியத்தை கொண்டு வந்தால் கீழே விழுவார்களா? இன்னும் விதமான பிரச்சனைகளை கொண்டு வந்தால் கீழே விழுவார்களா? முயற்சிக்கிறான், முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான். ஆகினால் தான் பாடுகள். அதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அவருக்கு அதிக நேரம் பிடிக்காது பிசாசுகிட்ட என் பிள்ளையை தொடாதே என்று சொல்ல, என் பிள்ளையை சோதிக்காதே என்று சொல்ல அனுமதிக்கிறார். ஏன்? தாமே சோதிக்கப்பட்டார். வேதத்தை படித்து பாருங்கள். அவர் கீழ்ப்படிதலை சோதனையின் மூலமாய் கற்றுக்கொண்டார், வேதம் சொல்லுகிறது. ஆனால் பாடுகளை சகிக்க நாம் ஆயத்தமில்லை. ஆவியானவர் முதல் கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் பாடுகளை சகிப்பது. பாடுகளை சகிப்பது, நிந்தைகள், அவமானங்கள், இன்னர் குவார்டர் ஃப்ரம் த அவுட்டர் குவார்டர், இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள், எங்கிருந்து வரலாம் பாடுகள்? என்ன விதத்திலும் வரலாம், எந்த ஷேப்பிலும் வரலாம், எந்த அளவிலும் வரலாம். அநேக நேரத்திலே ஐயோ நான் நம்பினவர்கள் கைவிட்டார்களே கோபம் வருகிறது. கைவிடுவார்கள். பிசாசு அவர்களிடத்திலாம் பேசுவான். நம் உடனிருக்கிறவர்கள் மூலமாக நம்மை சோதிக்க, நம்மை வெளியே இழுத்து கொண்டு போக இன்னும் அதிகமாக சோதிப்பான். ஆண்டவரே இயேசுவுக்கு பயங்கரமான சோதனைகள் அவர் கூட இருந்தவர்கள் மூலமாக வந்தது. பவுலுக்கும் அப்படி எத்தனையோ பேர் பிரிந்து போனார்கள், எதிர்த்தார்கள். ஆனால் அவர் சொல்கிறார், சபைக்காக, சபைக்காக என் உடன் விசுவாசி. சபை என்றால் பவுல் வைத்தியம் உருவாக்குனதனால் பேசவில்லை. சபை என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய என்னுடைய உடன் ஊழியக்காரர், உடன் விசுவாசி, இவர்களுக்காக நான் பாடுகளை சகிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். I am prepared to go through any struggle, any tough and rough path for the sake of the believer who is worshiping with me, who is sitting next to me. Can you say that? I have my doubts. ஆவியானவர் உருவாக்க அனுமதிக்கவில்லை. வெளியிலிருந்து I can tell you, the spirit is standing outside frustrated. You know why I am using that word? You take the name Jesus, but I am the spirit. You are not allowing me to work in you. I am sent to recreate you, but you don't even allow me to touch you in any area. Then how then you take the name Jesus? இயேசு என்ற பெயர் எடுக்கிறாய், பாடுகிறாய், ஆனால் நான் வெளியே நின்று உன்னை உருவாக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேனே. உன்னை உருவாக்க என்னை அனுப்பினார். என் மனவாட்டியை உருவாக்கு. நான் வந்து என்னுடைய மனவாட்டியை அழைத்து சொல்கிறேன், உருவாக்கு என்று என்னை அனுப்பியிருக்கிறார். ஆனால் என்னை நீ பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாய், எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உன்னை உருவாக்க நீ ஏன் அனுமதிக்கவில்லை? இதுவரையில் நீ சுயமாக செயல்படுகிறாய். ஆனால் நான் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்கிறாய். எவ்வளவு பெரிய பொய்! Spirit is frustrated. We are the reason. பரலோகத்தில் ஆவியானவர் செயல்பட மாட்டார். கடைசி கவுண்ட் டவுன்
என்று சொல்லுகிறோம். கடைசி மணி துளியிலே எக்கால சத்தம் ஊதும் போது ஆவியானவர் செயல்பாடு முடிந்துவிடும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர். விசுவாசம் முடிந்துவிடும். You will not walk into the portals of heaven with the Spirit of God and with faith that there is no work for them. Are we allowing the Spirit to work now? Please ask yourself. Otherwise you will be standing outside. You will be standing outside. I warn you again, maybe tonight the Lord will come. You'll stand outside. You will have you will not gain entry into the portals of heaven. Romans 1:16. பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் வசனம் 16. 1வது நிருபம் 16வது வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது. என்னால் எந்த மட்டும் சுவிசேஷம் பிரசங்கிக்க விரும்புகிறேன். 1:15. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். என்னால் இயன்ற மட்டும், அதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை தான் இப்பொழுது என்னால் இயன்ற மட்டும். பவுல் சொல்லுகிறார், என்னால் இயன்ற மட்டும். எவ்வளவு தூரம் என்னால் போக முடியுமோ, எவ்வளவு தூரம் என்னால் உழைக்க முடியுமோ, எவ்வளவு என்னால் செய்ய முடியுமோ அவ்வளவை செய்ய விரும்புகிறேன். என்னுடைய ஆயுள் நாட்கள் எவ்வளவாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. கர்த்தர் என்றைக்கு எடுக்க வேண்டுமோ எடுத்துக்கொள்ளட்டும். ஆனால் அந்த கடைசி மூச்சுக்கு முன்பாக என்னால் இயன்ற மட்டும், with all my ability, I want to give the best I have. How many of us can say that? அநேக நேரங்களிலே நாமே தெரிந்து கொள்கிறோம், today I want to relax, I can't work any longer, I am too tired, I have too big a burden. இன்னைக்கு நம்மள அநேகர் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ற மட்டும் சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறேன் என்று உண்மையான ஒரு அறிக்கை செய்யக்கூடிய நிலைக்கு வந்திருந்தால் எப்பொழுதும் எந்த நேரமும் நீங்கள் ஆண்டவருக்கு அவைலபிளாக இருப்பீர்கள். உங்களை ஆண்டவர் நம்ப முடியும். He can count on you. Midnight he can wake you up and tell you, so and so is suffering. Pray. Possible, get up, go, share the gospel. Maybe the person will, in another 5 minutes, breathe his last. Will you go? போனால், எழுந்து போனால் இயன்ற மட்டும். ஆனால் இன்றைக்கு நமக்கு நம்முடைய ரிசர்வேஷன், I have my private life, I have my personal work. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவார்கள், எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, எனக்கு அது இருக்கிறது, இது இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்கிறார், இயன்ற மட்டும். ஆண்டவர் வீட்டில் சமைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆண்டவர் பணித்தளத்தில் வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அங்கேயும் இயன்ற மட்டும். Are you doing it? இயன்ற மட்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை பேச வேண்டும். பிஸியாக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட தேவை உள்ள ஒருவர் இருந்தால் உதவி செய்ய உள்ளத்தில் ஆவல் உண்டா, உள்ளத்தில் ஆர்வம் உண்டா, அதுதான் என்ற மட்டும். I will spare no effort. I will do all what I can do. I will do anytime. I will do anywhere. How many of us can say that? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் எந்த மட்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஆவியானவர் நமக்கு அப்படிப்பட்ட
ஒரு குணத்தை கொடுக்க விரும்புகிறார். கடைசி வரையிலே முடிந்ததையெல்லாம் ஆண்டவருக்காக செய்துவிட ஒரு வல்லமையை, திறமையை கொடுக்க விரும்புகிறார். ஒரு உள்ளத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? ஆவியானவரே, என்னை உபத்திரப்படுத்த வேண்டாம். This is my time. I have my reservation. I have my limits. எத்தனை முறை ஆவியானவரை அப்படி சொல்லி நாம் கட்டுப்படுத்த பிரயாசப்படுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளை, நம்மிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்குமானால் தேவ சத்தம் நம் காதில் தொனிக்கும். தேவ சித்தம் நம் மூலமாக செயல்படும். தொடர்ந்து வாருங்கள். ரோமர் 5வது அதிகாரம் 8வது அதிகாரம் 39வது வசனம். 8:39. Romans 8 verse 39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். God. எதுவும் பிரிக்க மாட்டாது. யாரை விட்டு? தேவனை விட்டு. நம்ம எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு ஆவியானவர் ஐக்கியத்தை கொண்டு வருவதற்கு கொடுக்கப்படுகிறார். கவனியுங்கள், ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்பு சபை ஒன்று இல்லை. ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது சபை உருவாகிட்டு. சரி, சபை என்றால் என்ன? முதலாக ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது யார் யார் ஆண்டவராகிய இயேசுவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு தங்களை ஆவியானவர் உருவாக்க ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களுக்கும் மணவாளனாகிய இயேசுக்கும் நடுவிலே ஒரு நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது. We are betrothed to Jesus our bridegroom. அந்த கவனிங்க, betrothal என்றால் என்ன? அந்த ஐக்கியத்துக்கு முன்னடையாளம். புரிகிறதா? நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டாள். அந்த நியமனத்தினுடைய உரிமை, குடிமதிப்புக்கு அவனை அழைத்து செல்ல உரிமை கொடுத்து எப்படியாக பண்ண முடியும்? யோசேப்பு எப்படி மரியாளை அழைத்து செல்ல முடியும்? திருமணம் ஆகவில்லையே. ஆனால் இந்த betrothal gives the right to do that. புரியுதா உங்களுக்கு? அந்த ஐக்கியத்தின் முதல் படி. அப்படியானால் இயேசுவை ஏற்று பரிசுத்த ஆவியை நமக்குள் ஏற்றுக்கொண்டோமானால் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். No man can separate. What God has put together, let no man put asunder. இதை திருமண தண்ணியிலே பாடிட்டு வருவோம். ஒருவேளை பூமிக்குரிய கணவனை குறித்து பெருமையாக சொல்லிக் கொள்வோம். பூமிக்குரிய கணவன் எத்தனை நாளைக்கு? When you breathe last, he is not there anymore with you. If you are raptured or he is raptured, no more there. அதிலே பேசுவோம். ஐயோ, நாங்கள் அந்யோன்ய ஐக்கியம், எங்களுக்குள்ள என்ன உறவு? That's rubbish in front of God. புரியுதா? ஆண்டவரோட ஐக்கியம் அப்படி உண்டா? பாடுகள் என்னை பிரிக்க முடியாது, வேதனை என்னை பிரிக்க முடியாது, கஷ்டங்கள் துன்பங்கள் என்னை பிரிக்க முடியாது, பண ஆசை, பொருள் ஆசை, வெறுப்பு, பகை என்னை கர்த்தரை விட்டு பிரிக்க முடியாது. நான் என் பக்கத்தில் இருக்கிறவனை பகைத்தால் நான் ஆண்டவரை விட்டு பிரிந்து விடுவேன். என் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு விரோதமாக பேசினால் நான் ஆண்டவரை விட்டு பிரிந்து விடுவேன். செய்ய முடியாது, நான் செய்ய மாட்டேன். ஒன்றும் என்னை பிரிக்காது. என்னுடைய பிஹேவியர் பிரிக்காது, என்னுடைய வார்த்தைகள் பிரிக்காது, என்னுடைய செயல்பாடுகள் பிரிக்காது, என்னுடைய சாய்ஸஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் என்னை கர்த்தரை விட்டு பிரிக்காது. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? பவுல் சொன்னார், என்னுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஐக்கியம் உண்டா நமக்கு ஆண்டவரோடு? இல்லை. எவ்வளவு வேதனையான காரியம் பார்த்தீங்களா? எவ்வளவு வேதனையான காரியம். இதனால் தான் ஆண்டவர் சொன்னார், ஞானஸ்நானம் எடுங்க. ஞானஸ்நானம் நிறைய பேருக்கு நிறைய ஆவிக்குரிய சத்தியம் புரியவே இல்லை. இன்றைக்கும் கண்கள் குருடாகத்தான் இருக்கிறது. ஞானஸ்நானத்தில் என்ன செய்தோம்? தண்ணிக்குள்ளே போய் நான் பிசாசோட சம்பந்தத்தை விட்டுவிட்டேன். I will not be a prostitute anymore. I am going into the water.
From today, no more relationship with the devil. Completely I sever all relationship with the devil to be united with Christ. புரிகிறதா? கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக, கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதற்காக ஞான ஸ்நானத்தின் மூலமாக தண்ணீருக்குள் போய் உலகத்தின் காரியத்தை வெறுத்து ஒதுக்கி தள்ளுகிறேன் என்று சொல்லியிருக்கிறோம். ஞான ஸ்நானம் என்ன வெறுப்பை கொண்டு வந்தது? ஒருவரை ஒருவர் வெறுக்கிற வெறுப்பு தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தை வெறுத்து விட்டோமா? அதனால் தான் இயேசு ஆண்டவர் சொன்னார், deny yourself, then take the cross, then follow. Deny, take cross, third step only follow. இன்னைக்கு never turning back, no turning back. அங்க கிராஸும் இல்லை, டினையலும் இல்லை, பாட்டு தான் இருக்கு. The bunch of hypocrites you want to see only in a church building you can see, because we proclaim so many things through words, hardly ever think of practicing anything in life. ஆனால் பவுல் சொல்லுகிறார், ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. நீ எத்தனை கோடி பணத்தை கொடுத்தாலும் எனக்கு கிறிஸ்துவின் அன்புதான் தெரியுது. உலகத்தில் நீ எதை காண்பித்தாலும் கிறிஸ்துவுக்கு முன்பாக அதெல்லாம் ரபிஷ். Can you say that? அந்த மாதிரி சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருப்போமானால் நம்மிலே ஆவியானவர் கிரியை செய்கிறார், நிச்சயமாகவே கிரியை செய்கிறார். Romans chapter 9 verses 1 to 3. ரோமர் 9 1 3 வசனங்கள். ரோமர் 9 1 2 3 வசனங்கள். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. இந்த வார்த்தைகளிலே பவுல் தன்னுடைய இனத்தார் இன்னுமாக ரட்சிக்கப்படாமல் இருப்பதை குறித்து மனவேதனை வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் அவருக்குள் ஆழமாக வேலை செய்கிறார். உன் இனத்தாரை பார், அவர்கள் இன்னுமாக லா லா என்று சொல்லி லாவில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னைக்கு நியாயப்பிரமாணம் தான். அவர்கள் இன்னும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் இன்னும் என்னுடைய பிள்ளைகளாக மாறவில்லை. ஆவியானவர் அவர் உள்ளத்தை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறார். ஆகினால் தான் சொல்கிறார், ஐயோ நானே போய்விட்டால் பரவாயில்லை, என் வேதனை எவ்வளவாக இருக்கிறது, என் இனத்தார் ரட்சிக்கப்படவில்லையே, என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படவில்லையே. தேவனுடைய மக்களை, இதுதான் கிறிஸ்து உங்களுக்கு உருவாவதற்கு கற்ப வேதனைப்படுகிறேன் என்று கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபத்திலே பவுல் சொன்ன காரியம். கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும், என் இனத்தாருக்குள் உருவாக வேண்டும். என்னுடைய இனத்தாரெல்லாம் எங்கேயோ இருக்கிறார்களே, அவர்கள் இயேசுவை இன்னும் அறியவில்லையே. What have you done for your family? Have you walked that extra mile? நம்முடைய இனத்தாருக்காக அழுது ஜெபிக்கிறோமா? இயேசுவை அறியாத இனத்தார் இன்றைக்கும் பாரம்பரியத்துக்குள்ளும் நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை பின்பற்றி எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக பவுலை போல சொல்ல முடியுமா? என் மனதிலே வேதனை. பவுல் நான் திருமணம் பண்ணாமல் இருக்கிறேன், எனக்கு வேதனை என்று சொல்லவில்லை. எனக்கு ஒரு மனைவி இல்லை, வேதனை என்று சொல்லவில்லை. எனக்கு உலக பிரகாரமான இன்பம் இல்லை, எனக்கு வேதனை என்று சொல்லவில்லை. அவர் தன்னை வெறுத்து விட்டார். He denied himself. ஒருவேளை வீட்டிலே ஒரு சூடாக ஆகாரம் செய்து கொடுக்க ஒரு மனைவி இல்லை, ஒரு தீமோத்தேயுவை கூப்பிட வேண்டும், ஒரு தீத்துவை கூப்பிட வேண்டும், யாராவது அந்நியர் சமைத்து கொடுக்க வேண்டும், அல்லது ஆக்கில்லா பிரிசில்லா வீட்டில் இருந்தால் அவர்கள் சமைத்து கொடுக்க வேண்டும். தன்னை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் என் உறவினர் நான் அறிந்த இயேசுவை அறியவில்லையே, என் உறவினர் நான் போகிற பரலோகத்துக்கு வரமாட்டார்களே, வேதனை. இங்கே கேட்டேனால் உங்கள் இனத்தாருக்காக தினமும் ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? யார் யாரெல்லாம் நினைக்க முடியுமோ அவர்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேன், கை தூக்குங்கள் என்று சொன்னால் எத்தனை கை வருமோ தெரியாது. பிரைஸ் காட். நான் ஜெபிக்கிறேன், தினம் தினம் ஜெபிக்கிறேன். அவர்கள் சொல்ல அவர்களும் ஜெபிக்கிறார்களோ. பிரைஸ் தி லார்ட்.
எத்தனை பேரை நினைக்க முடியுமோ அத்தனை பேருக்காக நான் ஜெபிக்கிறேன், அனுதினமும் ஜெபிக்கிறேன், அவர் ரட்சிக்கப்படுவதற்காக. அதுதான் ஆவியானவருடைய செயல்பாடு. அவர் உள்ளே செயல்பட்டு கொண்டிருப்பாரானால் அதைத்தான் சொல்லுவார். யோ, உன் ஆட்கள் இன்னும் இப்படி இருக்கிறார்களே, நீ சுவிசேஷத்துக்கு மேல் சுவிசேஷம் கேட்கிறாய், உன் இனத்தார் எத்தனை பேர் கேட்கவில்லை, நான் யார் என்று அவர்களுக்கு தெரியாதே. அவனுடைய இருதயம் கசக்கப்பட்டது. ஆவியானவர் உள்ளுக்குள் இருந்தால் இப்படியான ஒரு நெருப்புதல் வரும், இப்படியான ஒரு மனவேதனை வரும். இல்லாவிட்டால் செல்ஃப் பிட்டி இருக்கும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருப்பது சுய பரிதாபம். நிறைய கிறிஸ்தவர்கள் செயல்பாடுகளின் அடிப்படையிலே சுய பரிதாபத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆகினால் தான் பலவிதமான செயல்பாடுகள் வருகிறது. ஆனால் பவுலிடத்திலே சுய பரிதாபம் இல்லை. மற்றவர்கள் பாவிகளாக இருப்பதை பார்த்து பரிதவித்தார். That's the compassion of Jesus Christ. வேதம் சொல்கிறது, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று மனதுருகினார். ஒரு ஸ்லம் ஏரியால போனார், அவர்கள் சோறு இல்லாமல் இருக்கிறார்கள், மனதுருகினார் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள், மனதுருகினார். Do you have that compassion? If not, Holy Spirit is not working through you, in you. தொடர்ந்து ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 5. Romans chapter 12 verse 5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அவயவங்கள். இன்னைக்கும் நான் சொல்றேன், மிகுந்த வேதனையோடு கடந்த பல நாட்களாக பல முறை நான் வீட்டிலே மிக வேதனையோடு கூட ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். ஏன் என்னுடைய சபையிலே அன்பு இல்லை? இந்த சபையிலே ஊழியம் செய்வதில் இந்த நாட்களிலே மிகுந்த துக்கம் எனக்கு உண்டாகிறது. நிறைய பேரிடத்தில் நான் சொல்ல முடியவில்லை. சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆனால் I'm really grieved. கர்த்தரோடு கூட நான் பேசும்போது சொல்கிறேன், ஆண்டவரே, ஏன் இந்த அலங்கோலம்? இந்த சபையில் ஏன் இந்த அலங்கோலம்? ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்க முடியவில்லை. சண்டைகள், குழப்பங்கள், வீடுகளிலே சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்கு மத்தியில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ஏன் இப்படி இருக்கிறது என்னுடைய சபை? Really, the Lord is so great. I can feel his grief. வேதம் தெளிவாக பவுல் அழகாக சொல்கிறார், ஒரே அவயவம். உன்னுடைய கை போய் சாக்கடையை தொட்டுவிட்டால், ஐயோ இது நாற்றம் பிடித்த விரல், கை வெட்டி போட மாட்டாய், அதை கழுவ பிரயாசப்படுவாய். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நான் தலை, நீங்கள் சரீரம். ஒருவர் பாடுபட்டால் நீ கூட பாடுபடு. ஒருவர் வித்தியாசமாய் நடந்தால் ஏன் நடக்கிறார்கள்? கழுவி விடு. அந்த அழுக்கை நீக்க ஒருவேளை ஆலோசனை சொல்ல வேண்டுமா? சொல்லு. ஒரு எக்ஸ்ட்ரா மைல் நடக்கணுமா? நட. ஆனால் அதை விட்டு பகை, விரோதம், மற்றவர் இல்லாத போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்து விட்டது, பேசலாம், நன்றாக அந்த ஆளை குறித்து பேசலாம். Reject that person. If a person is suffering, accept that person. Show more love. Why do you hate that person? Why do you misrepresent that person? Why do you talk about that person? Don't do that. The Lord is so grieved about this church. I am openly telling you. அந்த துக்கத்தை நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னோட ஜெபிக்க வர்ற என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நான் படுகிற வேதனை. இந்த சபை ஏன் இப்படி இருக்கிறது? ஒரு அன்பில்லாத சபை, விட்டு கொடுக்காத சபை, அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ளாத சபை, அடுத்தவருடைய நன்மைக்காக பாடுபடாத சபை. Each and everyone is so selfish, full of self. எப்படி நாம் ஆண்டவருடைய அவயவம் என்று சொல்ல முடியும்? இந்த ஆராதனையில் ஆராதிக்கிறவன் எந்த ஜாதிக்காரனாக இருக்கட்டும், எந்த குடும்பத்தானாக இருக்கட்டும், எந்த பின்னணியத்தில் இருக்கட்டும், அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஒரு அவயவம். He is part of you. You are inseparables.
Biblical language. You are one body. If the eye is affected, the hand will go. Try to remove the pain. That is what you and I are supposed to do when another member of the church is suffering. But we open a big mouth, do all kinds of comments. We criticize, we reject, we throw out. Shame. ஏன் ஆவியானவர் இருந்தால் இஸ் a uniting factor. சேர்த்து வைப்பார். அவர் இல்லை, அவர் இல்லை. நிறைய பேர் ஆவி அவித்து போட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியவில்லை. I tell you, I am so grieved in my heart. உங்களுக்குள் ஆவியானவர் சுத்தமாக கிடையாது. அவருடைய செயல்பாடு உங்களுக்குள் கிடையாது. You are only existing. If the Spirit is working in you and through you, you will be a living body. But you are dead. That's what Paul said to the church in Ephesus. Come out of the dead. That was to the church. கடைசிய லவோதிசியன் சர்ச் ஆண்டவர் சொன்னார், அனலமின்றி குளிரமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறார், வாந்தி பண்ணுவேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை வாந்தி பண்ணுவார். நாம் இங்கே உட்கார்ந்து சொல்கிறோம், லூத்தரன் சபை அப்படி, சிஎஸ்ஐ சபை அப்படி. நீ எப்படி? Don't take any denomination. There may be perfect Christian there. I am not approving their way of worship. Don't mistake me. கவனிங்கள், எவ்வளவு வேதனை, ஆண்டவருடைய வேதனை பார்த்தீர்களா? நம்மளுக்கு டாலரன்ஸ் என்பது சுத்தமாக கிடையாது. மன்னிப்பது, விட்டு கொடுப்பது, விட்டு கொடுப்பது. யாருக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது, என்ன வேதனையில் இருக்கிறார்கள், என்ன பாடுகளில் இருக்கிறார்கள் என்றைக்காக கேட்டது உண்டா? ஒரு சிலர் என்னிடத்தில் சொல்லுகிறார்கள், இதே சபையில் உங்களிடத்தில் தான் மனம் திறந்து பேச முடியும், இன்னொரு இடத்தில் சொன்னால் அடுத்த நிமிஷம் அடுத்தவர்களுக்கு போயிடும். அது ஒரு காசிப்புக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ். கோழி பேசவும் புரணி பேசவும் ஒரு காரியமாய் மாறிவிடும். ஆகினால் யார் இடத்துல சொல்ல முடியாது. அது உண்மைதான். ஒரு சரீரத்தை பற்றி என் கண்ணுக்குள் இலை விழுந்து விட்டால், ஒரு துரும்பு விழுந்து விட்டால் கண்ணுக்கு தெரியும், கை ஓடி போய் அதை எடுக்கும். அல்லாவிட்டால் கால்கள் டாக்டர் இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகும், கண்ணுக்கு தெரியும். கண் நினைக்காது, கை வந்து அடிக்கும். கண் வந்து கண்ணை பிடுங்கி போடும், கை வந்து கண்ணை பிடுங்கி போடும், கண்ணை நினைக்காது. இட் இஸ் பார்ட் ஆஃப் மீ, இட் will help me. Is that state there in the church? அப்படி இல்லாவிட்டால் உணருங்கள். உங்களுக்கு நான் அன்பாக சொல்லுகிறேன், உணருங்கள். இன்றைக்கு திருந்துங்கள், காசிப்பை விடுங்கள், அடுத்தவர்களை பேசுவதை விடுங்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அடுத்தவன் கண்ணில் இருக்க துரும்ப பார்க்கறதுக்குள்ள உன்கிட்ட உத்தரவு இருக்கு, நீ அதை பாரு. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் உங்களை மிக அன்பாக கேட்கிறேன், தாழ்மையோடு கேட்கிறேன், கர்த்தரை துக்கப்படுத்தாதீர்கள். நான் ஒரு மனுஷி, நானே அவ்வளவு துக்கப்படுவேன். ஆனால் என்னை ஆட்கொள்கிற இயேசு எவ்வளவு துக்கப்படுவார். ஒருவேளை நான் நடிக்கிறேன் என்று நினைத்தால் நீங்கள் மாற மாட்டீர்கள். I am telling you the truth. It's really grieving, really grieving. If you are a sensitive pastor, if you are a pastor who loves the church, you will feel one with me. மனம் மாறுங்கள், இன்றைக்கு மனம் மாறுங்கள். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்கள். என்னோடு இங்கு ஆராதிக்கிறவர்கள் என்னுடைய சகோதரர்கள். தாறுமாறாக பேச மாட்டேன், துக்கப்படும்படியாக பேச மாட்டேன், அவர்கள் என் மத்தியில் வர முடியாதபடி பேச மாட்டேன். தீர்மானம் எடுங்கள், நேசியுங்கள், அடுத்தவருடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு இருப்பதை பகிர்ந்து கொடுங்கள். Share with others. That is the mark of a Christian. If not, you have nothing to do with the Holy Spirit. Romans 14 verse 8. ரோமர் 14 வசனம் 8. ரோமர் 14:8. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். கவனிங்கள், இங்கே சில டாக்டர்ஸ் இருக்கிறார்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணா சிரிக்காதீங்க, நான் சொல்றேன். சில பேர் என்ன பண்ணிடுறோம், பிரெயின் டெட்ன்னு சொல்லி போட்டுடுறாங்க. இனிமே ஒண்ணுமே ஆகாது, பிரயோஜனம் இல்லை, சரீரம் செயல்பாடு ஏதாவது அசைவு இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது.
இனிமேல் ஒன்றுமில்லை, இதோடு முடிந்தது. ஒரு வெஜிடபிள் மாதிரி ஒரு காயத்துக்கு ஒரு மூலையில் போட்டால் அது எப்படி கிடக்குமோ அப்படித்தான் கிடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதான் நமக்கு ஆண்டவர் தலை, நாம சரீரம். மூளை எங்க இருக்கு? தலைக்குள்ளவா இருக்கா? டவுட் இல்லையே. இல்ல. அப்ப தலையை எடுத்துட்டா தலை இல்லாம தலையை செயலிழக்க பண்ணிடுறோம். நம்ம கத்தரை செயலிழக்க பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்கிட்ட வேலை செய்யாதீங்க, ஐ டோன்ட் வாண்ட் யூ, யூ ஸ்டே அவுட் சைட். ஸோ பிரெயின் கான், தலை இல்லை. இப்போ என்ன வாழ்க்கை? அதனால தான் பவுல் இந்த வார்த்தையை சொல்றார். ஆண்டவர் இல்லைன்னா எனக்கு ஒண்ணும் இல்லை. He is my head, I am his body. The moment I want him not to function, I am just a body, a vegetable. In the spiritual realm, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜடம் நான். தலையை வேண்டாம்னு சொல்லிட்டேன். தலை நீங்க வேலை செய்ய வேண்டாம், நீங்க தூரம் இருங்க, என்கிட்ட வர வேணாம். அப்ப நாம யாரு? செயலிழந்த ஒரு சரீரம், அசைக்க முடியாத, கிரிகள் நடப்பிக்க முடியாத ஒரு சரீரம். அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், மறுபடியும் கவனமாக கேளுங்கள், அதே வசனத்தை வாசி. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். புரிகிறதா? இதெல்லாம் ஏதோ ஃபேன்சி லாங்குவேஜில் எழுதுன மாதிரி இருக்குல்ல. ஆழமா சிந்திச்சு பார்த்தா அந்த ஆண்டவர் இல்லைன்னா ஐ எம் டெட். இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பேன், ஆனால் அந்த ஆவியானவர், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பேசுற ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி, நான் ஆவியிலே உயிரோடு இருப்பேன், ஆனால் அந்த ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவரை கிரியை செய்ய நான் அனுமதிக்கிறேன், அவர் என்னை மாற்ற அனுமதிக்கிறேன், அவர் என்னை நடத்தி செல்ல அனுமதிக்கிறேன். அவர் என்னை பாடுகளுக்கு உட்படுத்தினால் மகிழ்ச்சியோடு பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஆவியானவருடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நான் ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறேன். அதனால தான் ரோமர் 8 என்ன சொல்லி இருக்கிறது? ஆவி இல்லாதவன் செத்துப்பான். மரணம், spiritual death. How many of us want that? ஆவியானவர் நம்மை உருவாக்க அதிகாலையில் இன்றைக்கு சொல்லியிருப்பார், வேதவாசி, செவி. சம்பாத்தியம் சம்பாத்தியம் என்று ஓடாதே, வேலை வேலை என்று ஓடாதே, ருசியான ஆகாரம் ஆகாரம் என்று ஓடாதே. ஆவியான சொல்லியிருப்பா, அந்த இயேசுவை பிரியப்படுத்து, நான் உனக்குள் கிரியை செய்ய அனுமதி. நாம் என்ன சொல்லுவோம்? Don't trouble me, Spirit of God. Morning I am too busy. Too busy. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், too busy. ஏன் ஆவியானவர் கிட்ட வர போறாரு? நம்மள அநேகர்கிட்ட கிட்ட இருந்து வெளியே போயிட்டார். அதுதான் வேதம் 2 வார்த்தை சொல்லுது, திரும்ப திரும்ப அதை சொல்றேன். ஆவியானவரை துக்கப்படுத்தாத, ஆவியை அவித்து போறாத. துக்கப்படுத்துறது எப்படி? நம்ம சொல்லுவோம், நான் சினிமா பார்க்கல, அதனால ஆவியானவர் துக்கப்படவே மாட்டார். அப்படி நீங்க நினைச்சிருக்கீங்க? அப்படி யார் சொல்லுங்க? நீங்க ஆவி நிறைந்தா சினிமா பார்க்க மாட்டே சொல்ல அவசியம் இல்லை, அது உங்களுக்கு தேவையில்லை, அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம போயிடும். ஆனா நீங்க செய்யற மற்ற குட்டி குட்டி காரியங்கள்லாம் என்ன? அதுதான் ஆவியானவரை துக்கப்படுத்துவது. ஒரு கட்டத்தில் இந்த சரீரத்தில் என்னால் இனிமேல் இருக்க முடியாது, வெளியே போய்விடுவார். அதுக்கப்புறம் வருந்தி அழைத்தாலும் வரமாட்டார். அதனால்தான் முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமை மகா கேடு, வரவே மாட்டார். ஆவியானவரே, அசைவாடும் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே கத்திக்கிட்டே இருக்கார், அவர் அங்க வரவே மாட்டார். நீங்க பாதிரியார் குதிப்பார் சும்மா நாத்துக்கு சபையில, அவரை பார்த்து குதிக்கலாம், அவரை போல கைத்தட்ட. சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த சபை அவங்களுக்குலாம் பிடிக்காது. ஏன்னா இங்க கைதட்டலும் கிடையாது, குதிக்கிறதும் கிடையாது, ஆரவார கூச்சல்லாம் கிடையாது. போதகர் பண்றதெல்லாம் நம்மளும் பண்ணணும். ஓ, நான் ஆவியில் நிறைந்தேன். தயவுசெய்து அந்த மாதிரி போய் பேசாதீங்க. அந்த சபையில இருக்கிறவங்களாம் ஆவியில நிறையல, நான் நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன்.
நிறைய சபைக்கு இப்போ போங்க, இந்த நேரத்தில் பார்த்தா கூச்சல் குழப்பம், டப்பா டப்பான்னு கைத்தட்டு. ஆனால் சொல்லுவாங்க நான் ஆவியில் நிறைஞ்சிட்டோமா. அது என்ன ஆவியில் நிறைஞ்சாங்களே தெரியாது. அதெல்லாம் ஆவி நிறைவு. ஆவில் நிறைந்திருப்பாயானால் நீ அன்புள்ளவளாயிருப்பாய். ஆவில் நிறைந்தவளாயிருப்பானால் நீ இரக்கமுள்ளவளாயிருப்பாய். ஆவில் நிறைந்தவளாயிருப்பாயானால் நீ பரிசுத்தமுள்ளவளாயிருப்பாய். ஆலயத்தில் கை தட்டுவது உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய ஆவி நிறைவு கிடையாது. அது டிராமா, imitation. You are copying somebody. You are thinking of something and you are doing it. சும்மா கத்துறதெல்லாம் பெரிய பெரிய சத்தம், கூச்சல். நேற்று கூட ஒரு அம்மா கூச்சல், ஒரே கூச்சல், தப்பித்தவர் தெரியாது பார்த்துட்டேன் யூடியூப்ல. கூச்சல் தான், அங்கே குழப்பம் தான். பேசுறதுன்னா எல்லாம் ஆவியான இறங்கிட்டாராம், அங்கே நிறைஞ்சிட்டாராம். பரிதாபம், பரிதாபம். எத்தனை பேர் நம்மளே அப்படி இருக்கிறோமோ தெரியாது. என்னுடைய பிள்ளைகளை பாடல் பாடும்போது நீங்கள் கையை தூக்குறது ஒன்றும் உங்கள் அபிஷேகத்தை காட்டாது, வாழ்க்கையில் காட்டுங்க. இன்றைக்கு இந்த இடத்துல இப்போ ஒரு தேவை இருக்கு. ஓடுவீங்களா? உயிரை கொடுப்பீங்களா? உங்க சரீரத்தின் இன்னொரு அவயவத்துக்காக, இந்த சரீரத்தின் இன்னொரு அவயவத்துக்காக உயிரை கொடுப்பீங்களா? நம்ம வீட்டில் வேண்டாம் வெளியே கொட்டுவோம், தேவை உள்ளக்கு கை நீட்ட மாட்டோம். நம்முடைய புத்தி அதுதான். ஆனால் ஆவியில் நிறைஞ்சிருவோம். அது என்ன ஆவியோ? மாய்மாலம். கிறிஸ்தவத்தின் இன்றைக்கு வெளியரங்கமான காரியங்கள் எல்லாம் மாய்மாலம், அலங்கோலம். மாறுவோம். பவுல் சொல்லுகிறார், என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறேன். எல்லாமே எனக்கு கிறிஸ்துவ தான். Can you and I say that? Just one more verse. ரோமர் 15 அதிகாரம் வசனம் 1. ரோமர் 15:1. Romans 15 verse 1. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 1 அதிகாரத்திலே 8 வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? என்ன சொல்லியிருக்கிறார்? ஆவியானவர் உங்கள் மேல வரும்போது பலன் அடைவீங்க. சரியா? அந்த பலன் அடைஞ்சா எப்படி இருக்கும்? சாட்சியாய். அதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் பலமுள்ளவர்களாய் இருந்தால் ஆவியானவருடைய பலன் உங்களுக்குள் கிரியை செய்யுமானால் பலவீனரை தாங்குங்கள். ஆவியானவர் நமக்குள் பலனை கொடுக்கிறார். எதற்கு கொடுக்கிறார்? ஓட முடியாதவர்களுக்காக நீ ஓடு. கிரிக்கெட்ல கூட அதை செய்யறாங்க. ரன்னருக்கு கால் அடிபட்டுச்சுன்னா ஒரு சப்ஸ்டிடியூட் ரன்னரை போடுறாங்க. ஆனால் இன்னைக்கு நீ ஓட முடியாதவர்களுக்காக ஓடுகிறாயா? பேச முடியாதவர்களுக்காக பேசுகிறாயா? பலவீனமாயில இருக்கிறவர்களுக்காக உன் பலத்தை கொடுக்கிறாயா? உதவி இல்லாத திக்கற்றவர்களுக்கு உன்னுடைய கையை நீட்டுகிறாயா? அதுதான் ஆவியின் நிறைவு. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் பலனடைவாய். இன்னொருத்தருக்கு போய் குஸ்தி போடுறதுக்கு அல்ல, குத்துச்சண்டை போடுறதுக்கு இல்லை. அந்த பலனை ஆண்டவர் பேசல. கிறிஸ்துவை போல வாழ பலன். அதனால தான் சாட்சியா இருக்கிறார் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு மற்றவர்களை பற்றிய கவலையே நமக்கு கிடையாது. We are so selfish. சுயநலம் என்றால் அப்படியே drowning in self. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆவியானவருடைய வெளிப்பாடு உன்னுடைய பலன் மற்றவர்களுக்கு கடந்து போவதிலே காணப்படும். பலவீனம் என்று சொன்னால் சரீர பலவீனம் மாத்திரமல்ல, பொருளாதார பலவீனம். ஒருவேளை தனிமையிலே இருக்கிற ஒரு பலவீனம், யாருமே இல்லை, துணை யாருமே இல்லை, loneliness, poverty, weakness in the body, in the spirit. There may be different types of weakness, but you are strengthened through the power of the Holy Spirit. What have you done? What are you doing? What are you going to do?
ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் வாழ்வதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெளியே தலை காட்டி ஆராதனைக்கு வந்துருவோம், அவுட்ரீச்சில் ஒரு டிராக்டை கொடுத்துருவோம். இதுதான் பலவீனரை தாங்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மை சாட்சியாக நிறுத்தத்தான் உள்ள வந்திருக்கிறார். ஆவியானவருடைய வெளிப்பாடு, இன்றைக்கு பல வசனங்களை நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். இந்த விதமான காரியங்களில் வரும். ஆவியானவர் அப்படித்தான் வெளிப்படுத்துவார். இன்றைக்கு சபையில் காது இருந்தால் கேளுங்கள். ஆவியானவர் கைத்தட்டுவதிலும் குதிப்பதிலும் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். அந்நிய பாஷை அடையாளம் அது இல்லை என்று சொல்லவில்லை, அது வேற அர்த்தம். டீப், யூ கேன் கோ வெரி டீப் இன்டு இட். ஆனால் ஆவியானவர் கிறிஸ்துவின் செயல்களை நம் மூலமாக செய்வார். நம்மை கிறிஸ்துவை போல வாழ உந்தி தள்ளுவார். இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாவிட்டால் உங்களுக்குள் ஆவியின் நிறைவு இல்லை. தெளிவாக நான் சொல்லுகிறேன். நான் சொல்ல வேண்டியது, என்னை போய் நீங்கள் பின்னால் திட்டினால் திட்டுங்கள், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆவியானவர் சொல்றது நான் சொல்லிடுறேன். யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன், யூ டோன்ட் பிலாங் டு கிரைஸ்ட். பல காரியங்கள் சொல்லப்பட்டது, இவைகளினுடைய வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் குவாக்ன்னு சொல்றாங்க. உண்மையான டாக்டர்ஸ் இந்த உட்காந்துருக்காங்க, இவங்கெல்லாம் படிச்சு டாக்டர் ஆனாங்க. ஆனால் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா டாக்டர்னு போட்டுக்கும். அவங்க டாக்டர்னு சொல்றாங்க, அவங்க படிச்சவங்க கிடையாது. எங்கேயோ ஒரு டாக்டர் ஊசி போட்டதை பார்த்துட்டாங்க, அந்த ஊசியை தூக்கிட்டு வந்து போட்டுட்டுருவாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க தான் நீங்களும் நானும். இந்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தால் உண்மையான கிறிஸ்தவர்கள். யூ ஆர் a genuine Christian. Otherwise you are calling yourself a Christian. சரியா? அதுக்கு குவாக் கிறிஸ்டியன் சொல்லாமா எனக்கு தெரியாது, but you are a Christian like that. Okay? It's a pity. It's a pity. கர்த்தர் சொல்கிறார், உண்மையாக கிறிஸ்துவின் அடிச்சுவடிகளில் நடக்க பிரயாசப்படுவோம். ஆவியானவரை நம் மூலமாக செயல்பட அனுமதிப்போம். அப்படியானால் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு பவுல் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நீங்களும் நானும் வாழ முடியும். அப்படி வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.